வணக்கம். ஓம் சாந்தி. ஸ்ரீமத் பகவத்கீதையின் 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்தின் யாத்திரையில் இப்பொழுது நாம் பரமாத்ம அர்ஜுன சம்வாதம், இந்த ஒரு 2 பேருக்கும் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன், சம்பாஷணையில ஸ்திதப்பிரக்யன், அதாவது நிலையான மனம் புத்தி உடையவன், இத பற்றிய விஷயங்களை அர்ஜுனன் கேட்க இறைவன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப யுத்த க்ஷேத்திரத்துல மன ஒருமைப்பாடு, நிலையான புத்தி, இதை பற்றிய விஷயங்கள அர்ஜுனன் கேட்பதே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. நிச்சயமாக இந்த மகாபாரத யுத்தம், அதற்கான பிரேரணை நம் உள்ளே நடக்கும் யுத்தத்தை ஜெயிப்பதற்காக தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரியுது. அப்ப அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு பரமாத்மா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ பகவானுவாச்ச பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான். பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான். ஆத்மன் ஏவாத்மனா துஷ்டः ஸ்திதப்ரக்யஸ்ததோச்யதே. ஆத்மன் ஏவாத்மனா துஷ்டः ஸ்திதப்ரக்யஸ்ததோச்யதே. அதாவது பிரஜஹாதி யதா காமானு, எப்பொழுது காமானு இச்சைகளை யார் துறந்து விடுகிறார்களோ புத்தியிலிருந்து, அனைத்து விதமான இச்சைகளையும், ஆத்மன் ஏவாத்மனா துஷ்டஹா, அதாவது தான் தன்னோடு ஆத்மாவிலேயே திருப்தியாக யார் இருக்கிறார்களோ அதுதான் ஸ்தித பிரக்யனுடைய அடையாளம். அதாவது தன்னுள் தானே திருப்தியாக இருக்கக்கூடியவன், இச்சைகளை துறந்தவன். இதுதான் ஸ்தித பிரக்ய, நிலையான புத்தி உடையவனுடைய அடையாளம். எவ்வளவு அழகா சொல்றார் இறைவன். திருப்தி அப்படின்னா, இன்னைக்கு பாருங்க, யாருக்குமே திருப்திங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. என்ன ஒரு சாப்பாட்டுல இன்னைக்கு திருப்தி இல்ல, நாம நினைத்தா போல வேணும். 36 வகை உணவு இருந்தாலும் எனக்கு வேணுங்கிற டேஸ்ட் கிடைக்கல. அப்போ நமக்கு இருக்கக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைல், அல்லது இப்ப நமக்கு இறைவன் கொடுத்த விஷயங்கள்ல என்னுடைய ரோல், உலகத்துல எல்லாரும் அவரவர்கள் அவர்களுடைய பாகத்தை நடிக்கிறாங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட பாகம் இது. அப்போ இங்கேயும் எனக்கு திருப்தி இருக்கணும். என்னுடைய ஒரு வாழ்க்கை தரத்திலையும் எனக்கு திருப்தி இருக்கணும். மற்றவர்கள் என்னோடு கூட இருக்காங்க இல்லையா, அந்த உறவுகளும் என்னோட சாய்ஸ் கிடையாது. அப்போ இதுல எல்லாமே எனக்கு திருப்தி இருந்தாதான் நாம நிலையான புத்தியில இருக்க முடியும். அப்போ செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இன்னைக்கு யாருக்கும் இல்ல அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லப்பா, அதனால நான் வேலையை விட்டேன் அப்படின்வாங்க. அப்ப செல்ஃப் என்னங்கிறதே தெரியாது. அப்ப நான் யாரு, எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சு கொண்ட பிறகுதான் எனக்கு அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா என்னன்னு புரியும். இப்ப பரமாத்மா ஆன்மாவுடைய ஞானத்தை கொடுத்த பிறகு இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ஆன்மாவிலேயே யார் திருப்தியாக இருக்காங்களோ அவங்க ஸ்தித பிரக்யன். உதாரணத்திற்கு, ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்துல காகம், மைனா 2மே வாழ்ந்துகிட்டு இருந்தது. இவங்க எல்லாமே கூடு கட்டி குஞ்சு பொரித்து அவங்க வாழ்க்கையை ரொம்ப ஆனந்தமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு மரத்துல மைனா என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னாக்க, தினம் காலையில எழுந்து இறைவன் கொடுத்த ஒரு அழகான ஒரு பரிசு அது அந்த மைனாக்கு. அந்த ரொம்ப அழகான இனிமையான குரல்ல பாட்டு பாடும் மைனா காலையில. அப்போ அந்த காகம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னாக்க, அந்த மைனாவுடைய குரலை கேட்டு அந்த முழு பாட்டையும் கேட்டு ரசிச்சு கண்லேருந்து கண்ணீர் வரும். அவ்வளவு ஒரு ஆனந்தத்தை தினம் அனுபவம் செய்யும். தினம் இதுதான் நடக்கும். மைனா காலையில பாடும், காகம் அதை கேட்டு ரசிச்சு அது கண்ணீர் வடிக்கும். இது நடந்துகிட்டே இருக்கு. அப்ப அதை பார்த்த இறைவன் திடீர்னு காகத்துக்கிட்ட வந்து சொல்வாரு, நீ தினம் இதை கேட்டு கண்ணீர் வடிக்கிற மைனாவோட குரலை கேட்டு நீ ரசிச்சும் பார்க்குற, கேட்குற அத. அப்போ நான் வந்து மைனாவ போல ஒரு இனிய குரலை பாடக்கூடிய குரல் வளத்த நான் உனக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அந்த காகம் சொல்லும், இல்ல, எனக்கு நீங்க என்ன குடுத்துருக்கீங்களோ அதிலேயே எனக்கு பரம திருப்தி இருக்கு. இந்த மைனா பாடுற பாட்ட கேட்டு அந்த ஆனந்தத்த ரசிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இதுவே எனக்கு போரும். இதுல நான் பரம திருப்தியா இருக்கேன். எனக்கு இவங்கள மாதிரி ஏதாவது வேணும்னு ஆசை இல்ல. இப்ப மைனாவுக்கு நீங்க கொடுத்த பரிசு
அந்த குரல் வளம், அது பாடுறத கேட்டு ரசிக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இது போரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கதை தான். அப்போ மனிதர்கள் ஒரு மனிதரனோடு திருப்தியா இல்லாம, இன்னைக்கு இறைவன் நமக்கு இது குடுத்திருக்காரு. அதுல யாருக்குமே திருப்தி இல்ல. திருப்தி இல்லாம, இவங்கள மாதிரி நான் வாழணும், இவங்கள மாதிரி எனக்கு அழகு இருக்கணும், இவங்கள மாதிரி எனக்கு ஸ்டேட்டஸ் இருக்கணும், அல்லது மற்றவர்களிடம் இருக்கிறத பார்த்து பொறாமையோடு இன்னைக்கு வாழுறாங்க. அப்ப ஸ்திதப்பிரஜ்ஞனாக இருக்கிறதுக்கு பரமாத்மா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னாக்க, சந்துஷ்டஹ ஆத்மன் ஏவாத்மனா துஷ்டஹ. நான் என்னுள்ளே எனக்கு இருக்கிறதிலேயே என் ஆத்மாவின் உள்ளேயே திருப்தியாக இருக்க பழகணும். அப்போ இந்த மாதிரியான திருப்தியோட இருக்க நான் பழகிட்டேன் அப்படின்னு சொன்னாக்க, நமக்கு எந்த ஒரு இன்டர்ஃபியரன்ஸுமே இல்ல. ஏன்னா ஆத்ம திருப்தி அப்படிங்கிறது நமக்கு வரணும். அது வரல இப்ப நெறைய பேர நம்ம பார்த்துருப்பாங்க. வீடுகள்ல கூட சொல்லுவாங்க, "இவங்கள மட்டும் திருப்தியே படுத்த முடியாது" அப்படின்னுவாங்க. ஏன்னா, இது வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட். திருப்தி நம்ம உள்ளூர அமைதியா, ஆனந்தமா ஒரு சந்துஷ்டதா அதாவது பரம திருப்திய நான் எப்படி அனுபவம் பண்ணணும்னு இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. என்னுடையதும் என்னுடையது, உன்னுடையதும் எனக்கு வேணும். இப்படி ஒரு மைண்ட் செட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கும் ஒரு உதாரணம் நான் சொல்றேன். ஒரு ஒரு சாது வந்து சாது மகாத்மா ஒரு கிராமத்துக்கு வருவாரு. அவர் வந்துட்டு அன்னைக்கு தியானம் பண்ணும்பொழுது அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஊர் மக்கள் எல்லாம் திரளுவாங்க அங்க. அப்ப சொல்வாரு அவரு, "அ எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு விஷயம் புலப்பட்டது தியானத்துல. உங்க எல்லாருக்கும் என்ன வேணுமோ, அத ஒரு சீட்டுல எழுதி இங்க வச்சுடுங்க, இந்த மரத்தடியில. அதுக்கு பிறகு காலையில நீங்க என்னெல்லாம் விரும்புனீங்களோ, அது உங்களுக்கு கிடைச்சிடும். இது ரொம்ப ஒரு பெரிய வாய்ப்பாக இறைவன் கொடுத்திருக்காரு. அதனால உங்களுக்கு என்ன வேணுமோ எழுதி இந்த சீட்டுல இந்த மரத்தடியில வச்சுடுங்க" அப்படின்னு சொல்வாரு. அப்போ அவங்க எல்லாரும் யோசிச்சாங்க. மேபி இவரு சாதாரணமா ஏதோ விளையாட்டுக்கு சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு நெனைச்சாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா ஒரு தேவை என்ன இருக்கோ, இல்ல விருப்பம் என்ன இருக்கோ, ஏன்னா ஆசைகளுக்கு அளவே கிடையாது. அதுக்கு முடிவும் கிடையாது. ஆனா அவங்களுக்கு என்ன ஒரு ரொம்ப இச்சை இருந்ததோ, அத ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. போயிட்டு அவங்க மறந்துட்டாங்க. காலையில எழுந்த உடனே அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க என்னெல்லாம் அந்த சீட்டுல எழுதி வச்சிருந்தாங்களோ, அது எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. யாரு வந்து நானு ஒரு இந்த குடிசை வேண்டாம், பெரிய வீட்ல இருக்கணும்னு நெனச்சவங்களுக்கு, அவங்க கண் விழிக்கிறதே ஒரு பெரிய வீட்ல தான். இத மாதிரி அவங்களுக்கு கார் வேணும்னு நெனச்சவங்களுக்கு காரு, இத மாதிரி ரொம்ப ஆடை, ஆபரணங்கள் வேணும்னு நெனச்சவங்களுக்கு, அது இருக்கு ரெடியா. இத மாதிரி அவங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடுச்சு. அப்ப அவங்க அதுல ஒரு ஃபகீர் இருந்தாரு. ஃபகீர்னா ஒரு ரொம்ப இந்த பிச்சைக்காரன போல ஒருத்தரு. ஆனா அவர் கடவுளுடைய பக்தர். அவர் என்ன நெனச்சாரு அப்டின்னா, எனக்கு என்ன வேணும் இனிமே ஒண்ணும் வேண்டான்னு அவர் எழுதியே போடல. இப்ப காலையில எழுந்து அவங்க எல்லாரும் பார்த்தவங்க எல்லாரும் பட்டிருப்பாங்கன்னு நம்ம நெனைக்கிறோமா? நிச்சயமா இல்ல. சந்தோஷப்பட்டது யாரு அப்டின்னா, யாரு சீட்டே எழுதி போடலையோ, அந்த ஒரு பக்தர் தான். ஆனா இவங்க எல்லாரும் கடவுள் கேட்டத குடுத்துட்டாரேன்னு மகிழ்ச்சி அடையறதுக்கு பதிலாக வருத்தப்பட்டாங்க. என்ன அவங்க மனசுல வந்தது அப்டின்னா, ஐயோ! நான் இத நெஜம்னு நெனச்சிருந்தாக்க இன்னும் 2 பெரிய வீடு, பங்களா எழுதி விட்டுப்பேனே! நல்ல பெரிய வேலை, ப்ரமோஷன், குழந்தை இந்த மாதிரி எல்லாமே எழுதியிருக்கலாமே! எனக்கு பெரிய லிஸ்ட்டே இருக்கே! அப்டின்னு நெனைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு இருக்கிற விருப்பத்த எழுதினாங்க. அது கிடைச்சிடுச்சு. ஆனா மனம் திருப்தி அடையல. அதனால தான் என்ன சொல்றாரு, "பிரஜஹாதி யதா காமானு" எப்பொழுது என் மனம் இச்சைகளிலிருந்து விலகுகிறதோ, எதுவும் வேண்டாம், யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லல இறைவன். இச்சைகள் பின்னாடி போறது இல்லையா மனம், அது எப்பொழுது நான் விலக்குறேனோ அந்த புத்திய, அப்பதான் புத்தி ஸ்திதப்பிரஜ்யமாக ஆகும். இந்த கதைய எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னாக்க, நம் இச்சைகள் திருப்தி அடையவே அடையாது. திருப்தி அடைந்த பிறகு, ஏற்கனவே இருந்த ஆசைய விட பல மடங்கு இன்னும் அதிகமா வரும். அதனால ஆசையை ஒழிக்கிறதுங்கிறது முடியவே முடியாது. அதாவது அதை திருப்தி பண்றதுங்கிறது முடியாது. புலன்களை திருப்திப்படுத்தி இன்னி வரைக்கும் யாராவது வாழ்ந்திருக்காங்களா? அப்படின்னா கிடையவே கிடையாது. அதனால பரமாத்மா ரொம்ப அழகான ஒரு விளக்கத்த இங்க கொடுத்துட்டாரு. ஸ்திதப்பிரக்ஞன் ஆகணும் அப்படின்னாக்க, இச்சைகளை தவிர், உன்னுள்ளேயே ஆத்மாவினுள்ளேயே நீ திருப்தி அடை அப்படின்னு சொன்னாரு. அப்போ இந்த திருப்தியோடைய மனநிலையை நம்ம வெளிப்படுத்துறதுக்கான ஒரு பிராக்டிஸ் தினம் நமக்கு இருக்கணும்.
கிராட்டிட்யூடுன்னு சொல்றோம் இத. தினம் நம்ம காலையில எழுந்துக்கிறதுலேருந்து இறைவனுக்கு நன்றி சொல்றத நம்ம ஒரு பழக்கமா கொண்டு வரணும். தூக்கமே வருதில்ல, இறைவனே உனக்கு நன்றி, எனக்கு நல்லா தூங்கி நான் எழுந்திருக்கேன். இன்னைக்கு எனக்கு எல்லா தேவையும் இருக்கு. எனக்கு வேணுங்கிறதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு நன்றி. இப்படி இந்த ஒரு கிராட்டிட்யூடு மூலமாகவே நாம திருப்தியை பிராக்டிஸ் பண்ணலாம். எனக்கு நல்ல உணவு கிடைச்சிருக்கு. நான் சாப்பிடக்கூடிய உணவு எனக்கு ஜீரணமாகுது. எனக்கு வேணுங்கிறது வாழ்க்கையில கிடைச்சிருக்கு. எனக்கு லைஃப்‌க்கு தேவையானது எல்லாமே கிடைச்சிருக்கும் பொழுது, இன்னும் எனக்கு என்ன வேணும்? என்ன பார்த்துக்க இறைவனான நீ இருக்கு யோகக்ஷேமம். என்னுடைய யோகக்ஷேமத்த நீ பார்த்துக்கிற. இனிமே எனக்கு என்ன வேணும்? இப்படி நம்ப கிர ஒரு நன்றி உணர்வ வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது, நமக்குள்ள திருப்தி அப்படிங்கிற குணம் தானாகவே வரும். இன்னைக்கு கவுன்சிலிங்கோட பலவிதமான மெத்தட்ஸ்ல இது கூட ஒரு கவுன்சிலிங் தான். நம்ம தேங்க்ஸ் கிவிங். என்ன சுத்தி இருக்கிற இயற்கைக்கு, மனிதர்களுக்கு, இறைவனுக்கு, எனக்கு கிடைத்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் நன்றி கூட பழகணும். அப்போ இந்த மாதிரி திருப்தியின் மூலம் நாம ஸ்திதப்பிரக்ஞன் ஆகும் பொழுது, நிச்சயமாக நம் புத்தி சாந்தமடையும், ஒருமுகப்படும். இத நம்ப நிச்சயமா தினசரி வாழ்க்கையில நம்ம திருப்தியே இல்லன்னு யாராவது ஒருத்தர் நம்மள சொல்லிட்டாக்க, நிச்சயமா இத நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஏன் இப்படி ஒருத்தர் வாயிலேருந்து எனக்கு வந்தது? அப்ப நம்மளுடைய முகத்திலிருந்து நிச்சயமா நம்ம ஒரு திருப்திய வெளிப்படுத்துறதே இல்ல. இதையும் நாம செஞ்சு, இத நல்ல கடைபிடிக்கிறதுக்கான சிந்தனை செய்யலாம் இந்த விஷயத்த. ஓம் சாந்தி.